Hi friends, My Life Food Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் 1 கப். தேங்காய் இந்த பிரவுன் கலர் தோல்லாம் எடுத்துட்டு மிக்ஸில போட்டு துருவி வச்சிருக்கேன். இதிலே 3/4 கப் இதே மெஷர்மென்ட் கப்பா எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய்னா 3/4 கப் சர்க்கரை. ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். 2-3 ஸ்பூன் அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். தேங்காய் போட்டு வதக்க போகிறோம். எண்ணெய்லாம் வேண்டாம், இதிலே எண்ணெய் வரும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இது தீயாமல் அப்படியே லைட்டாக வதக்கி விடுங்க. அதுலேயே எண்ணெய் இருக்கும், எண்ணெய்லாம் வேண்டாம். 2-3 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. அது சர்க்கரை இலகி வர மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கலக்கினதும் தேங்காய் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு இருக்கும். இன்னும் கட்டியாகணும். அது தடவி விட்டுட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் ஆகலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இந்த மாதிரி கிளறி விட்டே இருந்தீங்கன்னா திக்காயிடும். பதத்துக்கு வந்துடுச்சு. ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெய் தடவை வச்சுருக்கேன். இந்த தட்டில் மாற்றிடணும். தட்டில் மாற்றி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் ஆறட்டும். அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் இறுகிடும், பண்ண முடியாது. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் காயணும். ஆனால் நம்ம இப்போவே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டா அப்புறம் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிடலாம். தேங்காய் பர்ஃபி சூடு ஆறிடுச்சு. வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.